ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ போன வாரம் நம்ம லலிதா ஸ்தவரத்னத்துல அந்த லலிதா கவச்சம் அப்படிங்கிறது, அதாவது அவளுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு, அவளுக்கு நமஸ்காரம் எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம கவச்சம், அதாவது அவளுடைய வேற வேற ரூபங்கள், நம்மளுடைய வேற வேற அங்கங்களையும், வேறு வேறு ஆ நாள் பொழுதுகளிலும், அப்புறம் நம்ம குடும்பத்தாரையும் நல்லபடியா காப்பாத்தணும். கவச்சமா இருந்து நம்மள புரொடெக்ட் பண்ணணுங்கிற மாரி பார்த்தோம். ஸோ முதல்ல ஃபுல்லா நம்ப ம் அங்கங்கள், கேசத்துலேருந்து பாதம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு, அம்பாள நீ காப்பாத்து, உமா காப்பாத்து, சிம்மாசனேஸ்வரி காப்பாத்து, சிகண்டா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு, வேற வேற அவளுடைய ரூபங்கள சொல்லி நம்ம காப்பாத்து அப்படின்னோம். அதுக்கப்புறம் காலை, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திரிபுர சுந்தரியும், வாராகியும், மாதங்கியும் காக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பொழுது தூங்குற நேரம் கூட நம்மளுக்கு அவ கவச்சமா இருந்து நம்மள பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டினோம். அப்புறம் நம்மள மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தார், அதாவது ஜென்ஸுக்கு மனைவிமார்களுக்கும், லேடீஸ்னா கணவன்மார்கள், அப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் நான் இத்தனை நாளா எனக்கு இருக்கிற அந்த நல்ல ஒழுக்கம், என்னுடைய புகழ் எல்லாத்தையும் காக்கணும் என்றும் அதிலிருந்து நான் சரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்பாள்கிட்ட வேண்டிண்டோம். இப்போ அடுத்தது 206வது ஸ்லோகம். ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்லோகம் இது. தியானத்துல வரும் நம்மளுக்கு. யார் சொல்லணும்? தனலட்சுமி மேம். மாமி நீங்களே சொல்லுங்க பாப்போம். இது ஆல்ரெடி படிச்சது. நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். பவனமயி பாவகமயி க்ஷோணிமயி ககனமயி கிருபீடமயி ரவிமயி சசிமயி திங்மயி சமயமயி பிராணமயி சிவே பாகி. பியூட்டிஃபுல். நோரட்டி. பவனமயி பாவகமயி க்ஷோணிமயி ககனமயி கிருபீடமயி ரவிமயி சசிமயி திங்மயி சமயமயி பிராணமயி சிவே பாகி. ஓகே. சோ இதுல ஃபுல்லா அவளை போற்றுகிறாள். அதாவது பஞ்சபூதங்களா இருக்காளாம் அவோ. சோ என்ன சொல்றார்? பவனமயி. பவனம்னா காத்து. சோ காற்று ரூபமாயும், பாவகமயி அக்னி ரூபமாகவும், க்ஷோணிமயி பூமி ரூபமாகவும், ககனமயி ஆகாச ரூபமாகவும், கிருபீட்டமயி ஜல ரூபமாகவும். சோ பஞ்சபூதங்கள் அங்க வருதா? பவனங்கிறது காத்து, பாவக்கங்கிறது நெருப்பு, க்ஷோணிங்கிறது பூமி, ககனம்ங்கிறது ஆகாசம், கிருபீட்டம்ங்கிறது நீர். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, பஞ்சபூதங்களாக ரூபமாக இருப்பவளும் ரவிமயி. ரவினா என்ன? சூரியன். சூரிய ரூபமாகவும், சசிமயி, சசினா சந்திரன், சந்திர ரூபமாகவும், திங்மயி அதாவது எல்லா திக்குகளுக்கு தேவர்கள் இருப்பா இல்லையா, அந்த திக்குகள் ரூபமாகவும், திசை ரூபமாகவும், சமயமயி கால ரூபமாகவும், எல்லாத்துக்கும் மேல பிராணமயி நம்ம உயிரின் ரூபமாகவும், பிராண ரூபமாகவும் விளங்கும் அந்த சிவசக்தி. அந்த சக்தி என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் அனைத்து ரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த தாய் என்னை காப்பாற்றட்டும், அந்த சக்தி என்னை காப்பாற்றட்டும். சரியா? கீதா ராஜகோபாலன். மீனிங் யாருக்காவது வேணுமா வேற? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். கீதா ராஜகோபாலன் மேம். நீங்களே சொல்லிடுங்க. இதுவும் இதுதான். மேம் சாரி மேம், ஷோனினா ஆகாயமா, ககனம்னா ஆகாயமா? எது? ககனம் தான் இது ஆகாயம். ஆகாயம். ஓகே, நான் தப்பா ஷோனிங்கிறது பூமி. ஓகே. काली कपालिनी शूलिनी भैरवी मातंगी पंचमी त्रिपुरे वाग्देवी विंध्यवासिनी भाले भुवनेशि पालय चिरं मां. காளி கபாலினி எல்லாமே இது போட்டுக்கோங்க, குரில் போட்டுக்கோங்க.
காளி கபாலினி சூலினி. ஓகே மேம். காளி கபாலினி சூலினி भैरवी मातंगी पंचमी त्रिपुरे वाग्देवी विंध्यवासिनी भाले भुवनेशि पालय चिरं माम्. பியூட்டிஃபுல். சோ இதுல வந்து அம்பாளுடைய வேறு வேறு பெயர்களை நம்ம சொல்லறோம். காளி, கபாலினி, சூலினி, பைரவி, மாதங்கி, பஞ்சமி, பஞ்சமிங்கிறத வாராகி, பஞ்சமி, திரிபுரே, வாக்தேவி, விந்தியவாசினி, பாலா, புவனேஸ்வரி. அத்தனை பேர், இத்தனை நாமங்களையும் வடிவங்களையும் பெற்ற பரதேவதையான நீ என்னை பாலய காப்பாற்றுவாய். சிரம்னா எப்போ, ரொம்ப நாளைக்கு, வெகு காலம் என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய அனைத்து பெயர்களையும் சொல்றா. காளியிலேருந்து புவனேஸ்வரி வரைக்கும் அவளுடைய வேற வேற நாமாக்கள், காரண பெயரும் இருக்கு, அவளுடைய நாமாவும் இருக்கு. அத்தனையும் சொல்லி பாலய சிரம்மாம், என்னை வெகு காலம் காப்பாற்றுவாயாக அப்படின்னு அம்பாள சொல்றோம். நெக்ஸ்ட் இந்து மேம். அபிநவ சிந்தூராபாம் அம்ப பா இருக்கு, மம்பன்னு இருக்கு இல்லையா, அத ஆபாம்னு இம்ம போட்டு முடிச்சுட்டு அம்ப துவாம் அப்படி மாத்திக்கோங்க. அம்ப துவாம் சிந்தயந்தி ஏ ஹிருதயே உபரி நிபதந்தி தேஷாம், அங்கேயும் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. உத்பல நயனா கடாக்ஷ கல்லோலாஹ. அபிநவ சிந்தூராபாம் அபிநவ சிந்தூராபாம் அம்ப த்வாம் சிந்தயந்தி யே ஹிருதயே அம்ப த்வாம் சிந்தயந்தி யே ஹிருதயே. சிந்தல சிந்த ச போட்டுக்கோங்க. ஓகே. உபரி நிபதந்தி தேஷாம் உபரி நிபதந்தி தேஷாம் உத்பல நயனா கடாக்ஷ கல்லோலாஹ. உத்பல நயனா கடாக்ஷ கல்லோலாகா. கடா இல்ல கட்டா, கட்டாக்ஷ, சாரி மேம். ம். அபிநவ சிந்தூராபாம் அம்ப த்வாம் சிந்தயந்தி சிந்தயந்தி யே ஹிருதயே. ஐயோ அடிச்சுடுவேல் போல இருக்கு. சரி சரி, நான் இன்னொரு தடவை சொல்றேன். அபிநவ சிந்தூராபாம் அம்ப த்வாம் சிந்தயந்தி யே ஹிருதயே உபரி நிபதந்தி தேஷாம் உபரி நிபதந்தி தேஷாம் உத்பல நயனா கடாக்ஷ சொல்லக்கூடாது, கட்டாக்ஷ கட்டாக்ஷ கல்லோலாகா. நான் இன்னொரு தடவை சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லணும். அபிநவ சிந்தூராபாம் அம்ப த்வாம் சிந்தயந்தி யே ஹிருதயே உபரி நிபதந்தி தேஷாம் உத்பல நயனா கடாக்ஷ கல்லோலாகா. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். ஓகே, ஒரு நிமிஷம். கவச்சம் வந்து நம்மளுக்கு 204 முடியறது, சரியா? அதாவது கேசத்திலேருந்து பாதம் வரைக்கும் லலிதா கவச்சம், கவச்சம்ங்கிறது வந்து 204 முடியறது. அதுக்கப்புறம் காப்பாத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் சொல்லலாம், 207 வரைக்கும் சொல்லலாம். அதாவது எந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? லலிதா பாத்து, அதுல இருந்து ஆரம்பிச்சு 207 வரைக்கும் நம்ம தினோம பிரார்த்தனையா நம்ம சொல்லலாம். கவச்சம் சொல்லிட்டு அப்புறம் எல்லா நேரமும் என் குடும்பத்தாரையும் அப்புறம் அவளை போற்றியும் வெகு காலம் காப்பாற்றுவாயாகன்னு அவள்கிட்ட கேட்கிற மாதிரி 207 வரைக்கும் நம்ம நித்திய பாராயணமா பண்ணலாம். சரியா? அது மார்க் பண்ணிக்கோங்க அது வரைக்கும்னு. ஓகே, இப்ப இந்த ஸ்லோகம்ல என்ன சொல்ற அப்படின்னா, அந்த அம்பாள் எப்படி இருக்கா? அபிநவ சிந்தூராபாம், அதாவது புதிய குங்குமம் வந்து பழசு இல்ல, புது குங்குமம் மாதிரி சிவப்பு நிறமா இருக்கும் அந்த அம்பாளே, தாயே, உன்னை
யார் மனசுல நினைக்கிறாளோ அவ மேல எப்பவுமே மகாலட்சுமியோடைய கட்டாட்சம், அதாவது கடைக்கண் பார்வை எப்பொழுதும் இருக்கும், மலைகள் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கடைக்கண் பார்வை, அவளுடைய கட்டாட்சம் அவ மேல எப்பொழுதும் இருக்கும், விழும் அப்படின்னு. அதாவது அம்பாளை நினைச்சா ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட், வர்காஷ்டக மெலிதாபிஹி, இருக்கும் அங்க விசர்க்கமா போட்டுருங்கோ. வஷினி முக்கியா, ஒரு நிமிஷம், ஓகே. வஷினி முக்கியாபி ராவிருதாம் பவதீம் சிந்தயதாம் சிதவர்ணாம் வாச்சோ நிர்யான் தியயத்னதோ வதனாத். ஜானகி மேம். ரெண்டு ஏவும் பின்னாடி வரணும், அயத்னத்தோன்னு வரும். நிர்யாந்தி அயத்னதோ. சோ நிர்யான் தியயத்னதோ வதனாத். வர்காஷ்டகமிலிதாபிஹி வஷினி முக்கியாபிராவிருதாம் பவதீம் चिन्तयतां सितवर्णाम् वाचो निर्यान्त्ययत्नतो वदनात् वर्गाष्टकमिलिताभिः वसिनी मुख्याभिरावृतां भवतीं चिन्तयतां सितवर्णां वाचो निर्यान्त्ययत्नतो वदनात् वर्गाष्टकमिलिताभिः वसिनी मुख्याभिरावृतां भवतीं चिन्तयतां सितवर्णां वाचो निर्यान्त्ययत्नतो वदनात्. ஓகே. சோ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, வாக்தேவிகளால் சூழப்பட்ட உன்னை, வெண்ணிற மேனியாளை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு பேச்சு முயற்சியின்றி வெளிப்படும். அதாவது அவ்வளோ நன்னா வாக் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜானகி மம்மி நீங்களா இப்ப சொன்னேன்? ஆமா மாமி தான் சொன்னா. பத்தேலா எப்படி உங்களுக்கு வந்து சேரது பாருங்க மாமி. ஐ எம் ஃபீலிங், எனக்கு கூஸ் பம்பிங்கா இருக்கு. சோ நைஸ். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. அதான் ஆக்சுவலி நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா, காமாட்சி அப்படியே உங்கள மூலமா she is giving blessings to our family. சீரியஸ்லி எனக்கு இது வந்து கோஇன்சிடென்ஸ்னு சொல்றதா அவளுடைய அருள்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. வெரி வெரி ஹாப்பி. ஓகே. சோ இங்க வந்து அந்த வாக்தேவிகள் யாரு? வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலே, அருணே, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, இவ 8 பேரும் வாக்தேவிகள். அதாவது நம்மளுடைய எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அத வந்து 8 வர்க்கமா பிரிச்சு ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் ஒரு ஒரு வாக்தேவி இன்சார்ஜ். அதாவது ஆனாலேருந்து கடைசி இக்ஷா வரைக்கும் சன்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா அப்புறம் கங்க யாரலவ ஷசஹக்கு அப்புறம் இக்ஷாவும் நம்மளுக்கு அதுல சேரும். சோ அந்த இக்ஷா வரைக்கும் நம்மளுக்கு அத்தனையும் எழுத்துகளும் 8 வர்க்கமா பிரிச்சிருக்கா. சோ ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் ஒரு வாக்தேவி. சோ அந்த எழுத்துகளின் தேவதைகளாக இருக்கும் அந்த வாக்தேவிகளால் சூழப்பெற்ற வெண்ணிற மேனியாள் ஆன அந்த லலிதா தேவியை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு முயற்சியே இல்லாமல் அந்த வாக் பிரவாகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அவ்வளோ நன்னா சரளமா வருமா, அதாவது ஞானம் பெருகும் அப்படின்னு. நெக்ஸ்ட், கனக ஷலாகா கௌரீம் கர்ண வியாலோல குண்டல த்விதயாம் பிரஹசித முகீம் ச பவதீம் த்யாயந்தோ ஏ த ஏவ பூதனதாஹ.
ஜெயலட்சுமி மேம். சோ இந்த அபிநவ சிந்தூராபம் 2008ங்கிறேன் 208 பலஸ்ருதி நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. கனகசலாகா கௌரீம் கனகசலாகா கௌரீம் கர்ண வியாலோல குண்டல த்விதயாம் கர்ணவியாலோல குண்டல த்விதயாம் பிரஹசித முகீஞ்ச பவதீம் பிரஹசித முகீம் சபவதீம் ध्यायन्तो येत एव भूदनदाः ध्यायन्तो येत एव भूदनताः कनकचलाका गौरीं कर्णव्यालोलकुण्डलद्वितयां प्रहसितमुखीं च भवतीं ध्यायन्तो येत एव भूदनताः कनकचलाका गौरीं कर्णव्यालोलकुण्डलद्वितयां प्रहसितमुखीं என்ன மாமி கர்ண வியாலோல அப்புறம் கர்ண வியாலோல குண்டல த்விதயாம். ஓகே கரெக்டா? கரெக்ட் தான் சொல்லுங்க. பிரஹசித முகீம் ச பவதீம் த்யாயந்தோ ஏத ஏவ பூதனதாஹ. பியூட்டிஃபுல். நூதர் சொல்லவா? இல்ல மாமி நல்லா வந்து கனகசலாகா கௌரீம் அதாவது தங்க கம்பி மாதிரி மஞ்சள், அதாவது ஒரு வெள்ளையில லேசா மஞ்சள் படர்ந்தா எப்படி இருக்கும் அந்த கலர்ல தங்க கம்பி மாதிரி இருக்கிறவள். அப்புறம் காதுல அழகா குண்டலங்கள் ஆட உள்ளவள். அப்புறம் பிரஹசித முகீம் அதாவது எப்போதும் சிரித்த முகம் உள்ளவளாக இருக்கும் அந்த தேவியை தியானிப்பவர்கள் என்ன ஆவா? பூமியில இருக்கும் குபேரர்களாக ஆவர். அதாவது அவ்வளோ செல்வம் பெருகும். பூமி குபேரர்ங்கிறது தேவலோகத்துல இருக்க, நம்ம பூமியில குபேரராட்டம் இருப்போம் அப்படின்னு சொல்றா. அந்த அம்பாளை நினைத்து தியானம் பண்றது. அந்த அம்பாளை வேற வேற மாதிரி டிஸ்கிரைப் பண்றா. தங்க கம்பி மாறி அந்த மஞ்சள் படர்ந்த அந்த வெண்ணிற மேனியானவள், காதுல கர்ண குண்டலங்கள் தொங்குகின்றன. அவ்வளவு புன்சிரிப்போடு இருக்கும் அந்த முகத்தை உடையவளான அந்த பரதேவதையை தியானிப்பவர்கள் இந்த பூமியில இருக்கும் குபேரர்களாக விளங்குவர். நெக்ஸ்ட் சீர்ஷாம்போருக மத்தியே ஷீதல பீயூஷ வர்ஷிணீம் பவதீம் அனுதின மனுசிந்தயதாம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. ஆயுஷ்யம் பவதி புஷ்கல மவன்யாம். ஜெயந்தி வெங்கட்ராமன் மாமி. शीर्षाम्भोरुह मध्ये शीतलपीयूषवर्षिणीं भवतीं शीतलपीयूषवर्षिणीं भवतीं अनुदिनमनुचिन्तयताम्. तो चिन्त्यताம்னு சொல்லக்கூடாது, அது த ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். अनुदिनमनुचिन्तयताम् आयुष्यं भवति पुष्कलमवन्याम्. शीर्षाम्भोरुहमध्ये शीतलपीयूषवर्षिणीं भवतीम् अनुदिनमनुचिन्तयताम् आयुष्यं भवति पुष्कलमवन्याम्. शीर्षाम्भोरुहमध्ये शीतलपीयूषवर्षिणीं भवतीम् अनुदिनमनुचिन्तयताम् आयुष्यं भवति पुष्कलमवन्याम्. ओके,
சோ அந்த அம்பாளை மவாப்பியாம் இருக்கு, அது மவன்யான் மாத்திக்கணுமா? மவன்யாம், கரெக்ட். ஆமா, ஓகே. சோ இதுல வந்து அழகா சொல்றா, அதாவது அம்பாள் எங்க இருக்கான்ற, அதாவது நம்ம குண்டலினி சக்திய உடம்புல எழுப்புறோம். மூலாதாரத்திலேந்து அத்தனை முடிச்சுகளையும் பிளந்து கொண்டு ஒவ்வொரு சக்கரமா ஏறி கடைசியில அந்த சகசிராரம் அங்க 1000 இதழ் கொண்ட தாமரை அதுலதான் அம்பாள் வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்றா. சிவனோட அங்கதான் சேர்ந்து இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம அந்த சக்தியை கொண்டு போன உடனே நம்ம உடம்புல அமுத தாரை, அப்படியே அமிர்தம் தாரையா வழியறது. தலையிலேருந்து அப்படியே வழியுமா நம்ம உடம்பு பூரா. அப்புறம் திருப்பியும் படிப்படியா அவளை கீழே எடுத்துன்னு வருது, அழிச்சுன்னு வருது, மூலாதாரத்துக்கு வந்து இது. சோ அந்த மாதிரி குண்டலினி சக்தியை எழுப்பி அவளை அந்த சகசிராரத்துக்கு கொண்டு சென்று அந்த 1000 இதழ் கொண்ட தாமரையில் சிவனோடு அந்த சக்தியை தியானிப்பவர்கள் எப்படி அவளுக்கு நீண்ட ஆயுள் ஏற்படுகின்றது, அனைத்து க்ஷேமத்தையும் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ற. அதுக்காக நாளைக்கே நானும் குண்டலினி சக்தி எழுப்புறேன்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ப்ராப்பர் அந்த பிராக்டிஸ். நம்ம சாதாரணமா தியானம் பண்ணலாம். இந்த சக்கரத்தை எழுப்புறேன் அதெல்லாம் செல்ஃப் எல்லாம் யாரும் பண்ணக்கூடாது. அது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்க, மகா பெரிவாளே சொல்லியிருக்கா. கண்டதையும் நம்மளா ட்ரை பண்ணப்படாது. சோ இது ஜஸ்ட் ஒரு பலஸ்ருதி படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், மதுரஸ்மிதாம் மதாருண நயனாம். நயனாம் கிட்ட கமா போட்டுக்கோங்க, அது வரைக்கும் சொல்லணும். மாதங்க கும்ப வக்ஷோஜாம் சந்திராவதம்சினீம் த்வாம் சவிதே பஷ்யந்தி சுக்ருதினஹ் ஹெச் கேச்சித். ஜோதிஸ்வரி மேம். மதுரஸ்மிதாம் மதாருண நயனாம். அடியன் வணக்கம் குருஜி. ஆம். மதுரஸ்மிதாம் மதாருணநயனாம் மாதங்க கும்பவக்ஷோஜாம் மாதங்க கும்பவக்ஷோஜாம் சந்திராவதம்சினீம் த்வாம் சந்திராவதம்சினி ஸ்ரீம் த்வாம் சந்திராவதம் த போடுங்க, த கிடையாது. சந்திராவதம்சினீம் த்வாம் சந்திராவதம்சினீம் த்வாம் சினீம் த்வாம். வதம்சினீம் சி த்வாம் வந்து தீர்க்கம் இல்ல, சி வந்து குரில், நீ தான் தீர்க்கம். சந்திராவதம்சினீம் த்வாம் சந்திராவதம்சினீம் த்வாம் சவிதே பஷ்யந்தி சுக்ருதினஹ் கேசித். சவிதே பஷ்யந்தி சுக்ருதினः கேசித். மதுரஸ்மிதாம் மதாருணநயனாம் மாதங்க கும்பவக்ஷோஜாம் சந்திரவதம்சினீம் த்வாம். சந்திராவதம்சினீம் த்வாம். இந்த ராக்கு கால் கொடுக்கணுங்களா குருஜி? ஆமாம், நீங்க சந்திரவதம் இந்த கால் இல்லைங்க குருஜி. போட்டு அப்படிதான் போடு, சந்திரவதம் தான் போடு. சரி. சந்திராவதம்சினீம் த்வாம் சவிதே பஷ்யந்தி சுக்ருதினः கேசித். சந்திராவதம் சந்திரனை வதம் செய்பவள்னு அர்த்தம் இல்லையா? அப்படியா சொல்லுவோம் நம்ம? சந்திராவதம் சரி. சந்திராவதம்சினீம் த்வாம் சவிதே பஷ்யந்தி சுக்ருதினः கேசித். கரெக்ட். கரெக்ட். மதுரஸ்மிதாம் மதாருணநயனாம் மாதங்க கும்பவக்ஷோஜாம் சந்திராவதம்சினீம் த்வாம் சவிதே பஷ்யந்தி சுக்ருதினः கேசித். கரெக்ட். வெரி குட். சோ நன்றி. மதுரஸ்மிதாம், அவ்வளோ அழகான இனிய புன்சிரிப்பை உடையவள். மதாருண நயனாம், அதாவது சிவந்த கண்கள். அந்த மது அருந்தியதால் சிவந்திருக்கும் கண்களை உடையவள்.
அப்புறம் மாதங்க கும்ப வக்ஷோஜாம், நல்ல பருத்த மார்பகங்களை உடையவள். சந்திராவதம் சினீம் அப்படின்னா தலையில சந்திரனை சூடியவள், தரித்து கொண்டிருப்பவள் ஆன உன்னை. ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது, உன்ன பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில புண்ணியசாலிகளுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். பக்கத்திலேயே இருந்து அவளை பார்க்கும் பாக்கியம் ஒரு சில புண்ணியவான்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. நெக்ஸ்ட், லலிதாயாஸ் ஸ்தவரத்னம் லலித பதாபிஃப் எஃப் பிரணீத மார்யாபிஹி பிரதிதின மவனௌ படதாம் பலானி வக்தும் பிரகல்பதே சைவ. கலாக்கண்ணன் மேம். லலிதாயாஸ்தவரத்னம் ललितायास्तवरत्नम् லலித பதாபிஃப் பிரணீத மார்யாபிஹ ललितपदाभिः प्रणीतमार्याभिः பிரதிதினமவனௌ படதாம் प्रतिदिनमवनौ पठताम् फलानि वक्तुं प्रगल्भते सैव. फलानि वक्तुं प्रगल्भते सैव. ललितायास्तवरत्नं ललितपदाभिः प्रणीतमार्याभिः प्रतिदिनमवनौ पठताम् फलानि वक्तुं प्रगल्भते सैव. ललितायास्तवरत्नं ललितपदाभिः प्रणीतमार्याभिः प्रतिदिनमवनौ पठताम् फलानि वक्तुं प्रगल्भते सैव. பியூட்டிஃபுல். சோ Thank you. லலித பதாபிஃப் பிரணீதம் ஆர்யாபிஹி, அதாவது ரொம்ப சிம்பிள் சொற்கள், அப்படியே நமக்கு சொல்லறதுக்கு இதுவா கடினமான சொற்கள்லாம் யூஸ் பண்ணாம சிம்பிள் சுலபமான எளிய சொற்களை கொண்டு ஆர்யா விருத்தம், நம்மளுக்கு இந்த மீட்டர் பேரு வந்து சந்தஸ் பேரு ஆர்யா. சோ ஆர்யா விருத்தத்தில் செய்யப்பட்ட இந்த லலிதா ஸ்தவரத்னம் என்னும் அரிய ஸ்லோகத்தை பிரதிதினம் அவனௌ படதாம், அதாவது இந்த பூமியில தினோம யார் பாராயணம் பண்றாளோ அவளுடைய பலானி வக்தும் பிரகல்பதே செய்வ, அதாவது அவ அடையும் அந்த பலன்களை சொல்ல அந்த பரதேவதை அந்த லோகமாதாவால் மட்டும், அவ ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட விசேஷ பலன் நம்மெல்லாம் வாயால சொல்லி மாளாது, விட்டுடுவோம். அவளால மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தை தினமும் படிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை முழுவதுமாக சொல்லணும்னா அந்த லோகமாதாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றா. இந்த விசேஷம் அப்பேற்பட்ட ஒரு அரிய அற்புதமான ஸ்லோகம் இது அப்படின்னு. லாஸ்ட் வந்து அவருடைய, அதாவது துர்வாச முனிய பத்தி சொல்றது. சதசதனுக்ரஹ சதசதனுக்ரஹ நிக்ரஹ கிருஹீத முனி விக்ரஹோ பகவான் சர்வாசா முபனிஷதாம் துர்வாசா ஜயதி தேசிக பிரதமஹ. கலைவாணி மேம். சதசதனுக்ரஹ நிக்ரஹ சதசனுக்ரஹ சதசதனுக்ரஹ சதசத் அனுக்ரஹ சதசதனுக்ரஹ நிக்ரஹ சதசதனுக்ரஹ நிக்ரஹ கிருஹீத முனி விக்ரஹோ பகவான் கிருஹீத முனி விக்ரஹோ பகவான் சர்வாசாமுபனிஷதாம் சர்வாசாமுபனிஷதாம் துர்வாசா ஜயதி தேசிகः பிரதமः. துர்வாசா ஜயதி தேசிகः பிரதமः. சதசதனுக்ரஹ நிக்ரஹ
गृहीतमुनिविग्रहो भगवान् सर्वासामुपनिषदां दुर्वासा जयति देशिकः प्रथमः सदसदनुग्रहनिग्रह गृहीतमुनिविग्रहो भगवान् सर्वासामुपनिषदां दुर्वासा जयति देशिकः प्रथमः. பியூட்டிஃபுல். சோ இப்போ தேசிகரோட ஸ்லோகம்ல நம்ம கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றோம்? கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே. அதாவது அந்த தேசிகரை போற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்லோகம் எது? துர்வாசரை போற்றி. அதாவது நல்லவாளுக்கு அருள் புரியறதுக்கு, கெட்டவாளை அடக்குவதற்கு வடிவெடுத்தவரும், அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கெல்லாம் ஆதி குருவாக விளங்கும் அந்த துர்வாச முனி சிறப்புடன் விளங்கட்டும். துர்வாச முனி போற்றி போற்றி அப்படிங்கிற மாதிரி கடைசி ஸ்லோகம் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்லோகம். இப்பேற்பட்ட அருமையான நம்மளுக்கு ஒரு இது காவியமா என்னன்னு சொல்லறதுன்னு தெரியல, ஒரு ஸ்லோகமான்னு. இது வெறும் 200 ஸ்லோகம் மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஜேர்னி 200 அதெல்லாம் தாண்டி 1000 ஸ்லோகம் படிச்ச ஒரு திருப்தியும் ஒரு பெரிய ஜேர்னி வந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம திரும்பி பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, எங்க ஆரம்பிச்சோம்? அந்த மேருமலைய கண்ணால தூரத்துல இருந்து பாக்கறதுல ஆரம்பிச்சோம். இப்போ கடைசியில அந்த அம்பாளுடைய சரணங்கள்ல நமஸ்காரம் பண்ணி அவளை போற்றி அவளை ஒரு ஒளி ரூபமா தேஜஸ் ரூபமா பார்த்து அவளுடைய சிறப்புகளை திரும்ப திரும்ப சொல்லிண்டு அவளுடைய வர்ணனையையும் திரும்ப திரும்ப சொல்லிண்டு அப்புறம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை காக்க அணு அணுவாக என்னை எப்பொழுதும் என் உச்சி முதல் பாதம் வரை என் கூடவே நீ இருக்கணும், அனைத்து அங்கங்களிலும் இருக்கணும், எந்நேரமும் இருக்க வேண்டும், எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்தாரோடையும் கூட இருக்கணும், இருந்து எங்களை வெகு காலம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்துடைய பலஸ்ருதி 207வது ஸ்லோகம்லேருந்து நம்ம 213 வரைக்கும் சொல்லி கடைசியில என்ன சொல்றா? இந்த ஸ்லோகத்தை படிக்கிறவாளுடைய பலன்களை பத்தி சொல்லணும், முழுமையா சொல்லணும்னா அது அந்த லோகமாதாவான அந்த லலிதாம்பிகையால் மட்டும்தான் முடியும். முழுவதுமாக அடையும் பலன்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த துர்வாச முனிவரும் ஆதி குருவா இருக்கும் அந்த துர்வாச முனிவரையும் போற்றி அப்படி நம்ம சொல்லி இந்த அழகான ஸ்லோகம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதி மகர்ஷி துர்வாச பிரணீத ஸ்ரீ லலிதா ஸ்தவரத்ன ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். மேம், எஸ், அந்த கடைசி ஸ்லோகம் என் புக்ல வரவே இல்லை. யாரானா அத ஜஸ்ட் போட்டோ எடுத்து போட்டா நான் எழுதிப்பேன். அனுப்பிக்கிறேன் மேம், நான் அனுப்பிக்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ மேடம். அத குரூப்ல அனுப்புங்க மேடம், எங்களுக்கும் இல்ல. போடுறேன். ஓகே, தேங்க்யூ. மேம் நீங்க அனுப்பிச்ச பிடிஎஃப்லயே இருக்கு மேம். பிடிஎஃப் இல்ல பிடிஎஃப் எல்லாம் வச்சுக்காதவாளுக்கு இருக்காது மேம். குரூப்ல போய் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல பாருங்க, பிடிஎஃப்ல இந்த ஸ்லோகம் இருக்கு லாஸ்ட். இல்ல நான் போட்டிருக்கேன் மேம், இப்ப போட்டிருக்கேன். குருஜி, அடியன் குருஜி கோடான கோடி கோடி நன்றிங்க குருஜி. எங்க எல்லாத்து மூலியமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு இது எங்களுக்கு கொடுத்தீங்க. நீங்க குருஜியா கிடைக்கிறது உண்மையே எங்க எல்லாத்தோட பாக்கியம் குருஜி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க குருஜி. சோ மச். இதுல நம்ம பாக்கியம் ஒருத்தரை சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் இந்த யாத்திரையில அவளை போய் பார்த்தோம், பரம திருப்தியா. இது மாதிரி ஒரு ஜேர்னி நம்ம நேர்ல போனா கூட இவ்ளோ அனுபவிக்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. இந்த ஸ்லோகம் மூலமா நம்ம அவ்வளோ அழகா அந்த சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பார்த்துட்டு எத்தனை பேரை பார்த்தோம் வழியில, எத்தனை சக்திகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவளை போய் பார்த்து நினைச்சாலே புல்லரிக்கிறது எனக்கு. அந்த ஒவ்வொன்னும் அந்த சிந்தாமணி கிரகம் போன உடனே என்னமோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி. அப்புறம் உள்ள போய் அந்த ஸ்ரீசக்கரத்தை பார்த்தா ஆஹா எப்பேற்பட்ட பிரம்மாண்டம். அதுல ஒவ்வொரு லேயரா ஏறி அந்த பிந்துக்கு போன அப்புறம் பஞ்ச பிரம்மமூர்த்திகள் அப்படியே இருக்கா கட்டில் ரூபமா. அது மேல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரை பார்த்தோன்னே பரவசம். அதுல அவள் இடது மடியில அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. உன்னை பார்க்கதாமா இவ்வளோ பெரிய பிரயாணம்,
எல்லாரையும் பார்த்துட்டு எந்த கஷ்டமும் எங்களுக்கு தெரியல, எந்த தடையும் இல்லாம ஒவ்வொரு இதுலயும் நீயே எங்களை காத்து ரட்சித்து உன்னை பார்க்கறதுக்கு இது வரைக்கும் அழைச்சின்னு வந்திருக்கன்னு கண்ணீர் மல்க அவளை பார்த்து சந்தோஷப்பட்டு பரவசப்பட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை காப்பாத்துன்னு நம்ம கடைசியில சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். எனக்கு இப்போ இது 2வது பேட்ச் எடுக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட் டைம் பிரயாணம் பண்ற அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிறது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் இது. நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் லைஃப்ல இப்படிதான் இருக்கும். அவளுடைய அந்த ஸ்ரீபுரம் அப்படிங்கறது நம்ம வார்த்தைகளுக்கு எட்டாத அளவு எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்கோ. எப்பேற்பட்ட ஒரு அபோர்ட்ல இந்த உலகத்தை காத்துண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவராசியும் என்ன ஏது அவளுக்குரிய அந்த பலன்கள் நல்லது கெட்டது நம்ம பண்ண முடியுமா? யாராவது நினைச்சாது பார்க்க முடியுமா? அப்பா சொல்லி மாளல. தேங்க்யூ மேம் சோ அந்த மச். அந்த ஸ்லோகத்துக்கும் மீனிங்கோட இவ்வளவு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சூப்பரா அப்படியே எங்களுக்கு மனசுல பதியற மாதிரி அதை உணர முடியறது இப்ப நல்லா. நம்மளுடைய இது அந்த இதுக்கு போறதுக்கு சிந்தாமணி போய் அப்படி ஒவ்வொரு சக்தியா பார்த்துட்டு அது வரும்போது வந்து நம்ம ரொம்ப லைவா நல்லா போன ஃபீல் பண்ண மாதிரியே முடியாது. ஃபீல் ஆகுது மேம். எனக்கு ரொம்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு நான் சொல்றேன் நிறைய கிளாஸ் அட்டெண்டே உணர பண்ணல, முடியாது. இருந்தாலுமே எனக்கு லைவா போற மாதிரியே எனக்கு நீங்க இருந்தது. கரெக்ட். அதாவது நான் சொல்லுவேனே, அங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சீதோஷ்ணம் சொல்லுவா, குளுமையா இருக்கு, காத்து அடிக்கிறது, இங்கே சூரியன் மண்டைய போல எல்லாமே நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். அந்த நிஜமாவே அளவுக்கு மேம், நீங்க details நான் வராத அவ்வளவு கிளாஸ் details எல்லாம் கொடுத்திருக்கா. நான் வராத கிளாஸ் எல்லாம் மேம் நான் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் பார்த்து இருக்கு மேம். அப்படியே இந்த சொல்ற மாதிரி ரொம்ப கூஸ்பம் வந்து விடும் மேம். ஐயோ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணினேனே, ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அவரை பாத்துக்கிறதுக்கு. இருந்தாலுமே ஐ ஃபீல் சோ ஹாப்பி மேம். வர முடியலைனாலுமே நீங்க போற ஜேர்னில ரொம்ப நல்லா இருந்தது. நோ வேர்ட்ஸ் டு சே மேம், நோ வேர்ட்ஸ் டு சே. மேம் இது பிராக்டிஸ் வைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பா உண்டுப்பா. அடுத்த வாரம் அதாவது 213 ஸ்லோகம் இருக்கு. 2 செஷனா, வர ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் செஷன், அப்புறம் டியூஸ்டே செகண்ட் செஷன். ஸோ 2 செஷன். இதை பிராக்டிஸ் கம் பாராயணம் எல்லாருமே கண்டிப்பா கலந்துக்கணும். இத திருப்பியும் முதல்ல இந்த ஜேர்னி வர்றது நிறைய பேர், நீங்க முக்காவாசி பேர் இதுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். சோ நம்ம இதை சொல்லும் பொழுது ஒன் மோர் டைம் நம்ம கீழேந்து ஏறி மேல அவ கிட்ட போற வரைக்கும், ஏன்னா நம்ம படிச்சுட்டே வரும்பொழுது நம்மளுக்கு அந்த ஜேர்னி அப்படியே ஒண்ணு ஒண்ணா ஞாபகம் வரும். இதெல்லாம் பார்த்தோமே, தாமரைக்காடு பார்த்தோமே அப்படின்னு. மேம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணல மேம். ரெக்கார்டிங் இருக்கு மேம். எஸ், ரெக்கார்டிங் இருக்கு மேம் ஆன்ல. அதை ஆஃப் பண்றேன்ப்பா. ஓகே சரி. மாமி அடுத்த ஸ்லோகம் என்ன மாமி?